Hi everyone, this is Dr. Jovita Martin Daniel. Now ஒரு oncologist. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். 14 important points about awareness on cancer and prevention of cancer. Cancer prevention. ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு லைஃப் ஸ்டைல், இன்னொன்னு என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் எதையுமே விட்டு வைக்கல. வாட்டர், ஏர், சாயில் எல்லாத்தையுமே பழுதுபட்டிருக்கு. இது காரணம் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரொம்ப இருக்கிறது இல்லை. அதனால as human beings நம்ம கான்சென்ட்ரியஸாக செயல்பட்டோம்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகம் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் பத்திரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் இதை முக்கியமாக அட்ரஸ் பண்ணுறேன்னா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் லைஃப் ஸ்டைலும் பர்ஃபெக்டாக வச்சிருக்கிற எத்தனையோ பேருக்கு கேன்சர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி சில பேர் விளைச்சிருக்காங்க, சில பேர் லாஸ்ட். இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்வாயன்மெண்டல் பொல்யூஷனை பத்தி பேசலன்னா ரொம்ப தப்பா போயிடும். ஸோ இதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு. லெட்ஸ் கம் டு தி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்தியா இஸ் அ டயபெட்டிக் கேபிட்டல். ஏன் அப்படி சொல்றோம்? நம்ம ஊர்கள்ல நிறைய பேர் ரைஸ் ஈட்டர்ஸ். அது மட்டும் இல்லாம எல்லாரும் டெஸ்க் பவுண்ட் ஜாப், நிறைய எக்ஸசைஸ் பண்றது கிடையாது, செடென்டரி லைஃப் ஸ்டைல், சுகர் நிறைய பேருக்கு இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லை, பார்டர் லைன் டயபெட்டிக்ல நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இன் 20s and 30s and 40sலேயே இருக்காங்க. இந்த மாதிரி சுகர் கண்ட்ரோல் ஆகாம ரொம்ப வருஷம் இருந்தா அது என்னென்ன செய்யும்? அது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் காஸ் பண்ணலாம், பிரெயின் அஃபெக்ட் பண்ணலாம், கிட்னி அஃபெக்ட் பண்ணலாம், கண் அஃபெக்ட் பண்ணலாம், பெரிஃபரல் நர்வ்ஸ், கை காலில் உள்ள நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம கேன்சர்ஸும் டெவலப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி. இது நான் சொல்லல, அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் கேன்சர் ரிசர்ச்ல ரொம்ப ப்ராப்பர் எவிடன்ஸஸோட நிறைய ஆர்டிகல்ஸும் பப்ளிஷ் ஆயிருக்கு, மெட்டா அனாலிசிஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. when blood sugar is not kept under control, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கல, இந்த மாதிரி chronic diseases கரெக்டா மேனேஜ் பண்ணலன்னா நிறைய மெட்டபாலிக் அபரேஷன்ஸ் நடக்கும். இந்த மெட்டபாலிக் அபரேஷன்ஸ் கோலன்ல நடந்துச்சுன்னா கோலன் கேன்சர் வரலாம், பிரஸ்ட்ல நடந்துச்சுன்னா பிரஸ்ட் கேன்சர் வரலாம், விதவிதமான டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் லிவர்ல நடந்துச்சுன்னா லிவர் கேன்சர் வரலாம், ஃபேட்டி லிவர் வரலாம். அந்த மாதிரி உள்ள கிரானிக் டிசீசஸ், ஹைப்பர்டென்ஷன், ஹைப்போதைராய்டிசம், எல்லா கிரானிக் டிசீசஸையும் கரெக்டா நம்ம செக்அப் பண்ணி கரெக்டான மருந்துகளை சாப்பிட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஏன் இது முக்கியம்? இப்போ சிட்டிங் இஸ் நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வீட்டுக்கள்லையா இருக்கட்டும், ஆஃபீஸஸ்லையா இருக்கட்டும், 8 hours 10 hours ஸ்ட்ரெயிட் த்ரூ 12 hours அப்படி உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, 10th 11th 12th நான் படிக்கிறேன், ப்ரொஃபஷனல் காலேஜஸ் போகணும்னு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நல்ல கேரியர் டெவலப் பண்ணணும்னு திரும்ப உட்கார்ந்து படிக்கிறாங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம, எந்த எக்ஸசைஸும் இல்லாம இந்த யங்ஸ்டர்ஸ் இதே போல உட்கார்ந்து படிக்கிறதுனால கூட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரானிக் டிசீசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஸ்மோக்கிங் ஒரு கில்லர்னா சிட்டிங் இஸ் நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங்னு சொல்றாங்க. அதனால எக்ஸசைஸ் சீம்ஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி டு கீப் அஸ் யங், யூஸ்ஃபுல், அஜைல், ஃப்ளெக்சிபிள், டு கீப் அஸ் ஸ்ட்ராங். மசில்ஸ்க்கும் என்டியூரன்ஸ் வரும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னால, விதவிதமான ட்ரைனிங்ஸ்னால. முக்கியமான ஒரு விஷயம் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னா லிம்ஃபேட்டிக் ஃப்ளோ பெட்டரா இருக்கும். அந்த நெறிக்கட்டிகள்ல அந்த உள்ள சேனல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஆப்ரேட் பண்ணதால டாக்ஸின்ஸ் எல்லாம் சீக்கிரமா வெளியில போயிடும். அப்படி டாக்ஸின்ஸ் வெளியில போயிடுச்சுன்னா கேன்சர் டெவலப்மெண்ட் கம்மியாகும், இம்யூனிட்டி பெட்டரா. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம நல்லா அதை ஃபைட் பண்ணி அவங்க நல்லபடியா ஆகும். Keep the weight under check in a healthy range. Healthy rangeனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு 175 centimeters இருக்காருன்னா 175 minus 100 75 kilo. So 75 kgs is a normal weight for that particular person. ஆனா இந்த 75 80 வரைக்கும் 82 வரைக்கும் கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கு மேல போகக்கூடாது. plus or minus 3 to 5 kgs is allowed in an Indian setup. அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஓவர் வெயிட்லேருந்து திரும்பி கீழே வர முடியல அப்படின்னா அதுக்காக நம்ம ஒப்சஸ் ஆகக்கூடாது, டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக கரெக்டான லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸை கடைபிடிச்சோம்னாலே நம்மளுக்கு டிசீசஸ் ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதுக்காக ஒரு இப்படித்தான் இருக்கணும் கண்டிஷன்னு சொல்லி ஒருத்தரை புண்படுத்துறதோ நம்மள நாமளே தாழ்மையா நினைச்சுக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹெல்த் ஆஸ்பெக்டுக்காக இதை சொல்றோம். இந்த ரேஞ்சில நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுனாலே வெயிட் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிடும் எல்லாருக்கும். அப்படி அதை மீறி அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டா இருந்துச்சுனாலே போதும். 4வது முக்கியமான பாயிண்ட், வேல்யூ த ஹெல்த் நாட் த டேஸ்ட். இப்போ எல்லாருமே எல்லா கான்டினென்டல் ஃபுட்டும் வந்துருச்சு. இப்போ எல்லா மல்டி குயிசீன்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. we are able to order food. அதாவது டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல நடுராத்திரில கூட பிரியாணி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. நடுராத்திரில கூட டிஃப்ரெண்ட் கடையெல்லாம் அவுட்லெட்ஸ் ஓப்பனா இருக்கு. ஸோ we can eat anything we want. பிரேக்ஃபாஸ்ட் கூட நடுராத்திரில சாப்பிடலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான ட்ரெண்ட் இது இஸ் வெரி அன்ஹெல்தி ட்ரெண்ட். ஏன்னா எந்த நேரத்துல எது செய்யணும்னு இருக்கு. ஸோ நம்ம காலையில செய்ய வேண்டியதை நடுராத்திரில செஞ்சோம்னா அது தவறா போயிடும். அந்தந்த டைம்ல கரெக்டா சாப்பிடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி டேஸ்ட் பட் ஹெல்த். ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நியூட்ரிஷியஸா உள்ள போகுதான்னு மட்டும் பார்க்கணுமே தவிர அது ரொம்ப டேஸ்டியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பார்க்கக்கூடாது. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீட்டுல அம்மா ஒய்ஃப் சமைக்கிறதெல்லாம் மீறி எனக்கு ஹோட்டல் சாப்பாடு வேணும், அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி ருசியா இருந்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதை நிப்பாட்டிட்டு வீட்டுல ஹெல்த்தியா பத்திரமா அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியா இருப்போம். 5th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதுவும் ஹெல்த் ரிலேட்டட் ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஸ்பைசி ஃபுட்ஸ், அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஸ்வீட்டன்ட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறது, டைம்லி ஃபுட்ஸ் சாப்பிடுறது, டைம்லி கரெக்ட் நியூட்ரிஷன் சாப்பிடுறது நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படி பண்ணாதான் இனி வர ஃபியூச்சர்ல உள்ள ஜெனரேஷன் நல்லபடியா இருப்பாங்க. 6th பாயிண்ட், அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ். இப்போ உள்ள காலத்துல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், முட்டை, கறி இதெல்லாம் வாங்குறது கூட ஜாக்கிரதையா வாங்க வேண்டியதா இருக்கு. மில்க் எல்லாமே ஸோ இதுல நிறைய அடல்ட்ரன்ஸ் யூஸ் பண்றாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க பேக்கரியில. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஷெல்ஃப் லைஃப் லாங்கா இருக்கணும்னு சொல்லி சில ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இன்செக்டிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ தட் அது அழுகி போயிடக்கூடாது, பழம்லாம் காயெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாங்குற எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கரெக்டாக வாஷ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. அப்படி சப்போஸ் சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது. அவாய்ட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அண்ட் டொபாக்கோ. இப்போ கூட 20s 30sல எத்தனையோ பேர் ஹார்ன்ஸ் யூஸ் பண்றேன், நல்ல பாசம் வருது, எனக்கு ஒரு நல்ல ஒரு கிக் வருது, அந்த சலைவா ப்ரொடியூஸ் ஆக அது முழுங்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் 3 மாசம் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த 3 மாசம் 6 மாசத்துலயே ஓரல் கேன்சர்ஸ் எத்தனையோ பேர் இழந்தவங்களும் இருக்காங்க. அதனால இந்த டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால், இந்த சிகரெட்ஸ் இதுல எதுலையுமே எந்த ஃபேசினேஷனும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவாய்ட் எக்ஸஸ் சன் எக்ஸ்போஷர். சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு காலையில இளம் வெயில்ல 20 நிமிஷம் நம்ம எல்லாம் இருந்தோம்னா விட்டமின் டி நம்மளுடைய பாடியில பெட்டரா இருக்கும். விட்டமின் டி அதிகமா இருக்கும் போது இம்யூனிட்டி பெட்டரா இருக்கும், போன் ஸ்ட்ராங்கரா இருக்கும், கேன்சரும் ப்ரிவென்ட் ஆகும், மற்ற கிரானிக் டிசீசஸும் வராது. அட் த சேம் டைம் இதே சன்லைட் ரொம்ப அதிகமா நமக்கு எக்ஸ்போஸ் ஆனிச்சுன்னா இந்த யூவி லைட்னால ஸ்கின் கேன்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யூவி ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்தது ஹை ரிஸ்க் குரூப்ஸ் கண்டிப்பா ஸ்கிரீனிங்க்கு போகணும். யார் யார் அந்த ஹை ரிஸ்க் குரூப்ஸ்? ஜெனடிக் டிசீசஸ் யாருக்காவது இருக்குன்னா, அதாவது பிரெஸ்ட் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், இல்லை பிரெயின் டியூமர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீனிங் போறது நல்லது. ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் உள்ளவங்க, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க, அதுல நிறைய ஸ்மோக்ஸ் இருக்கு, இன்னும் டை இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்களோ அதுக்கு உண்டான ரெலவென்ட் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பா இன்கார்பரேட் பண்ணி அவங்களுக்கு செக்அப் போறது ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப கேஸி அந்த ஸ்மோக்கி ஏரியாஸ்ல இருக்காங்க அப்படின்னா லோடோ சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்ல டை இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளாடர் கேன்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளட் செக்அப் கரெக்டா ரெகுலரா எல்லாருக்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ ஃபேமிலிஸை ஹெல்ப் பண்ணும். அவாய்ட் கிரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ்.
இன்ஃபெக்ஷன்ஸ்னா என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்லோமா வைரஸ் ஓரல் கேன்சர்ஸ், ஏனல் கேன்சர்ஸ், பீனால் கேன்சர்ஸ், சர்விக்ஸ் கேன்சர்ஸ் காஸ் பண்ணும். ஹியூமன் பேப்லோமா வைரஸ்க்கு இப்போ வேக்சினேஷன்ஸ் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி சி வைரஸ்க்கு இப்போ வேக்சினேஷன்ஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. அதனால இப்போ குழந்தைங்களுக்கே இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு வேக்சினேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இந்த வேக்சினேஷன்ஸ் போடலையோ போட ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, எப்ஸ்டீன் பார் வைரஸ் இதனால நேசோஃபரிஞ்சல் கேன்சர்ஸ் வரலாம். ஹெலிகோபாக்டர் பைலோரி இதனால கால் பிளாடர் கேன்சர்ஸ், ஸ்டொமக் கேன்சர்ஸ், ஈவன் லிம்போமாஸ் கூட வரலாம். அந்த மாதிரி ஏதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி இருந்துச்சுன்னா, இல்லை டைஃபாய்டு, க்ரானிக் டைஃபாய்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாக ட்ரீட் பண்ணலாம். இதனால கேன்சர்ஸ் வராது. அதனால க்ரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு, க்ரானிக்கா காஃப் இருக்கு, க்ரானிக்கா ஏதோ லம்ப்ஸ் அண்ட் பம்ப்ஸ் இருக்கு, புதுசா வர ஆரம்பிச்சிருக்கு, இல்ல ஏதோ ஒரு மோல் மச்சம் வித்தியாசமா தென்படுது, அது கலர் மாறுது, ரத்தம் வருது அப்படின்னா கண்டிப்பா செக்அப் பண்ணும். எங்கேயாவது ஒரு பிரெஸ்ட் லீஷன் இருக்கு, வலியே இல்லை அப்படின்னா சில பேர் என்ன பண்றீங்க, கொஞ்சம் முக்கியமா பெரியவங்க, இது எதுக்கு நம்ம செக்அப் பண்ணோம், வலிதான் இல்லையே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அது அட்வான்ஸ் கேன்சர் ஆயிடுது. ஸோ எனி திங் தட் வி அப்சர்வ், ஏதாவது புதுசாக வந்திருக்குன்னா அதை உடனே வந்து அதை நோட்டிஃபை பண்ணி அதை செக்அப் பண்ணணும். எத்தனையோ பேர் வந்து மோஷன் போகிறப்ப ஸ்டூல்ஸில் பிளட் வருது, எனக்கு பைல்ஸ் ஒன்றும் இல்லை, வெந்தயம் எடுத்து வாயில போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. அது வந்து ரெக்டல் கேன்சர் அட்வான்ஸ்ட் கேஸாக கொண்டு போயிருக்கு. சில பேர் எனக்கு வயிறு வலிக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு பேன் ஜெலூசல்னு போட்டுக்கிறாங்க. அதை போய் செக்அப் பண்ணுறது கிடையாது, ஒரு ஸ்கோப்பி உள்ளார போட்டு பார்க்கறது கிடையாது. அது அட்வான்ஸ்ட் ஸ்டமக் கேன்சராக போகுது. இல்லை வேற ஏதாவது அப்டாமினல் கண்டிஷன், அப்டாமினல் டியூமர்ஸ் வரக்கூடிய ஒரு சிம்டமாக கூட இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், பசி இல்லை, இல்லை கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்லாகிடுது, இந்த மாதிரி எடை கம்மியாகுது, ஒரு 5 கிலோஸ் 6 கிலோஸ் எக்ஸ்பிளனேஷனே இல்லாமல் கம்மியாகுது, அப்படிலாம் இருந்துச்சுன்னா, க்ரானிக்கா தலைவலிக்குது, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. அவாய்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் வெல். இது ஈஸியர் செட் தென் டன். எல்லாருக்குமே இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்குதான், ஸ்லீப் டெபிசிட் ஆகுது தான். எப்படி ஆகுது? நம்ம கரெக்டான லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸை நம்ம கடைபிடிச்சோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளாரியே நிறைய விஷயங்களை போட்டு குழப்பி அதை கன்ஃபியூஸ் பண்ணி ஒருத்தர் பேசி தீக்காம நிறைய விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இதுவே ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ கம்யூனிகேஷன் பெட்டராக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். 13th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபோன் ரேடியேஷன். ஃபோன் ரேடியேஷன் 20 வருஷம் முன்னாடி 70s 80sல 90sல உள்ளவங்களுக்கெல்லாம், சின்ன வயசுல நம்மளுக்கெல்லாம் இந்த ஃபோன் எக்ஸ்போஷர் கிடையாது. ஆனால் இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு நிறைய யங் ஏஜ்லேயே ஃபோன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கு. முக்கியமாக தூங்குறப்ப ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கலாம கொஞ்சம் தூரத்தில் வச்சுருக்கிறது நல்லது. ஐ ஹோப் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் were very helpful to you. இது கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.